ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மோதாத் சுதாத் கலசமேஷு ததத்சு சத்வம் துசேஷ்டிதம் மம சகத்வமிதி ப்ருவான பங்கி பிரபேத விநிவேசித தேவதைத்யா லீலா விலாசகதிபிகி சமதா சுதம். அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அமிர்த விபாகத்தை குருவாயூரப்பன் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கார். குருவாயூரப்பா, அசுரர்களை எல்லாம் ஒரு புன்சிரிப்பாலே ஏமாத்தி தேவதைகளுக்கு அந்த பங்கி பேதம் ஒண்ணு பண்ணி தேவதைகளுக்கு மாத்திரம் அது கிடைக்கும்படியாக நீ பண்ணிட்டு இருக்க. தேவதைகள்லாம் பரம சந்தோஷத்தோட அதை சாப்பிட்டு இருக்கா. கொச்சித் பிந்து கொச்சித் தார கொச்சித் கலகலா சப்தகான்னு கூட இந்த ஒரு விஷயத்தை வேடிக்கையா சொல்றது உண்டு. சாதாரணமா எங்கேயாவது கல்யாணங்கள் நடந்ததுன்னு சொன்னா நெய்யோட விலை அதிகம் இல்லையா? அதனால நெய் போடுறதுக்கு யாராவது பிள்ளை வீட்டுல இருந்தோ இல்ல பெண் வீட்டுல இருந்தோ வேண்டியவா தான் அந்த நெய் பாத்திரத்தை எடுத்துப்பாளாம். முதல்ல அந்த இலையில உட்கார்ந்து இருக்கிறவர் ரொம்ப வேண்டியவர் மாதிரியும் தெரியல, வேண்டாதவர் மாதிரியும் இல்ல, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னா கொச்சித் பிந்துக்கு ஒரு சொட்டு நெய்ய போடுவாளாம். அடுத்ததா இலையில உட்கார்ந்து இருக்கவர் ரொம்ப வேண்டியவர், தினமுமே பார்த்துட்டு இருக்கோம் பழக்கமானவர்னா அப்படியே கொச்சித் தாரகா நெய்ய தார மாதிரி கொட்டுடுவா. மூணாவது ஆசாமி பாவம் முதல்ல இருந்தவர் மாதிரி கொஞ்சம் வேண்டியவர் மாதிரியும் தெரியல, ரெண்டாவது இருக்கிறவர் மாதிரி அதிக வேண்டியராவன் தெரியல, எங்க பார்த்தோன்னே தெரியல. உடனே என்ன பண்ணுவாராம், கொச்சித் கலகலா சப்தகான்னு ஸ்லோகம், அந்த பாத்திரத்துல கரண்டிய கடகடான்னு தட்டி எக்கச்சக்கமா போட்டா மாதிரி ஒரு சத்தத்தை உண்டாக்கிண்டு வேகமா நெய் துளி கூட போடாம போயிடுவாளாம். அந்த மாதிரி குருவாயூரப்பா, நீ இவர்களுக்கெல்லாம் உன் புன்சிரிப்பால நீ வாழ மயக்கின அசுரர்களை தேவர்களுக்கு கொடுத்த. எல்லாரும் அந்த அமிர்தத்தை வாங்கிண்டா. ஆழ்வார் சொன்னார், மலையதனால் அணை கட்டி மதியிலங்கை அழித்தவனே, அலை கடலை கடைந்து அமரருக்கு அமுதருளி செய்தவனே, சிலை வளைவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோன்னு ராமாவதாரத்தோட சேர்த்து பாடினாராம். நீ ராமாவதாரத்துல கடலை கடைஞ்சு சீதையை அடைஞ்ச, ஆனா இங்க தேவதைகளுக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக கடலை கடைந்து இந்த இடத்துல அங்க கடந்த இங்க கடைஞ்ச, இத கடைஞ்சு அவர்களுக்கு அமிர்தத்தை தேவதைகள் மாத்திரம் கிடைக்கும்படி அவர்களுக்கு அடையும்படி பங்கிட்டு கொடுத்தாயாமேன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி 29வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அரக்கர்கள் மகிழ்ச்சியோடும் அமுதத்தை உள் பால் ஈய பறக்கவே நீதான் செய்கைதான் தவறினாலோ இரக்கமாய் பொறுப்பி என்றே இரு சாரார்த்தமையும் அங்கே இருந்திடச் செய்தே பங்கு இட்டிடத் தொடங்கினாயாமே. 29வது தசகத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை முடிச்சவர் அடுத்ததாக 29வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் வேலூரில் வேலூர் பழைய பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வேலூர் நகராட்சியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பாண்டுரங்கன் கோயிலை நாம் மலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கோயிலிலே இதோ சுதர்சனாழ்வார் நமக்கு திவ்யமான தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலத்திலே ஷோடச சக்கரம் என்ற அழகான சுதர்சன சக்கரத்தின் உள்ளே தன்னுடைய திருவடியை முன்னும் பின்னுமாக ஆச்சரியமாக வைத்துக் கொண்டு 16 திருக்கரங்கள், அதாவது 16 கைகளிலே 16 விதமான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த மூர்த்தி இதோ நாம் திருமுகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, உக்கிரகமாக இல்லாமல் சாந்தமான திருமுகத்துடன் நமக்கு காட்சியளிக்கின்றார். இங்கு ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்திலேயும் விசேஷமாக சுதர்சன நரசிம்ம ஹோமம் நடைபெறுவதாக இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். அந்த சுதர்சனமூர்த்திக்கு பின்புறத்திலே யோக பட்டத்தில் அமர்ந்த திருக்கோலத்திலே நரசிம்ம மூர்த்தியானவர் இதோ நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். 4 திருக்கரங்கள், அதிலே 4லேயும் சக்கரத்தை தான் ஏந்திக் கொண்டு சாந்தமான
திருமுகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தி, நிருசிம்மமூர்த்தி இவர்களுடைய தரிசனத்தோடு சற்றே நாம் நகர்ந்தோமே ஆனால் தும்பிக்கை ஆழ்வாரும் இங்கு ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தோடு அருகிலே மூலமூர்த்தியான காமாட்சி அம்மனுடைய திவ்ய தரிசனத்தை செவ்வாய்க்கிழமையிலே நாம் நாராயணியத்திலே அடைந்து கொண்டிருக்கின்றோம். அமர்ந்த திருக்கோலம், மூக்குத்தி அழகாக தன்னுடைய திருமுகத்திலே பளபளக்க, கண்களை அகல விரித்துக் கொண்டு கையிலே தாமரை பூவுடன் காட்சியை அளிக்கின்றாள். அந்த தாமரை பூவிலே ஆகா நாம் இப்போது தரிசிப்பது போல அழகான ஒரு கிளி அமர்ந்து கொண்டிருக்க, அங்கு தாழம்பூவையும் தான் தாங்கிக் கொண்டு காமாட்சி அம்மன் மகாவிஷ்ணுவான பாண்டுரங்கனோடு எங்கு வந்தார்? தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே, காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மனுடைய மூல சன்னதிக்கு பக்கத்திலேயே திருக்கல்வனூர் என்று காஞ்சிபுரம் எம்பெருமான் அங்கு 108 திவ்ய கஷேத்திரங்களிலே ஒரு எம்பெருமானாக நீரகத்தாய், நெடுவரையின் உச்சி மேலாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் என திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் செய்யும் அளவிற்கு பார்வதி தேவியான காமாட்சிக்கு காமக்கோட்டம் திருக்குளத்திலே தான் தெய்வீகமான காட்சியை அளித்து கல்வனாக அங்கு சேவை சாதிப்பதாலோ என்னவோ காஞ்சிபுரத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய வேலூரிலேயும் காமாட்சி அம்மனுக்கு பக்கத்திலேயே மகாவிஷ்ணுவான பாண்டுரங்கனுடைய திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்கின்றது. அந்த காமாட்சியினுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்தின் 29வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். அஸ்மாஸ்மியம் பிரணயினித்ய சுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷ்வத சமப்ய சுதம் சுரேஷு த்வம் பக்தலோகவசகோ நிஜ ரூபமேத்ய ஸ்வர்பானுமர்த பரிபீத சுதம் வியலாவீகி. தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் குருவாயூரப்பா ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. அசுரர்களோட இருந்த ஒருவன் ராகு, அவனுக்கு புரிஞ்சு போயிடுத்து நமக்கு அமிர்தம் கிடைக்கல, புன்சிரிப்பால மோகினி நம்மள மயக்கிண்டே தேவதைகளுக்கு அமிர்தத்தை கொடுக்கிறான்னு. அதனால அவன் சட்டுன்னு என்ன பண்ணான், அசுரர்கள் கூட்டத்திலேந்து தான் ஒரு தாவு தாவி சூரியன் சந்திரன் 2 பேரும் எங்க உட்கார்ந்து இருக்காளோ அவர்களுக்கு நடுவுல ஒரு தேவதை மாதிரி உட்கார்ந்து அவனும் கையில ஒரு பாத்திரத்தை வச்சுண்டு தேவர்களோட அமிர்தம் வாங்குவதற்கு தயாராயிட்டான். அவன் போனதையும் அசுரால் பார்த்துட்டு இருக்கா குருவாயூரப்பா. ஆனா உன் பேர்ல அவர்களுக்கு கோபம் வரல. என்ன பண்ணணும்? அசுர சுபாவத்தோட எழுந்து எங்களை ஏமாத்துறியா? யாருக்கும் எங்களுக்கு கோஷ்டியில அமிர்தமே வரல, அங்க கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா உன்னோட சண்டை போடல? அஸ்மாஸ்மியம் பிரணயினித்ய சுரேஷு தேஷு. உன் பேர்ல வச்சிருக்கக்கூடிய பாசம், உன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு மோகம், மேலும் நாமெல்லாம் அசுரால் பலம் படைத்தவர்கள், கேவலம் ஒரு பெண்ணோடையா நம்ம வாய் சண்டை போடுறது, இது நமக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு அவ பொறுத்துன்னு இருக்கா. மேலும் எதிர்த்து பேசினா நீ பாத்திரத்தை வச்சுட்டா அவர்களுக்கோட எந்த விதமான ஸ்நேகமும் இல்லாம மறைஞ்சு போயிடுவியோன்னு ஒரு பயம் வேற அவருக்கு. அதனால இவ்வளவு காரணங்களால ராகு அந்த பக்கம் போய் உட்கார்ந்தா கூட அவனையும் ஒன்னும் சொல்லல, இவர்களும் அமிர்தத்தை எதிர்பார்க்கல. அந்த ஒரு சூழ்நிலையிலேயும் உன்னுடைய அழகிலேயே மயங்கிட்டு இருந்தார். செவ்வை சூடுவார் சொன்னார், ஆரமுதுவானவர் அருந்திட அளித்தால் தாரபுனர் கண்டமது தாயன உரைப்பில் நீருரை கடத்தல் நெறியோவெனவெருக்கும் நாரி இவள் செய்னையோ நமக்கு அமிர்தம் என்றாள். அந்த அமிர்தத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயத்துல ராகு போய் அங்க உட்கார்ந்துட்டான். பகவான் அந்த ராகு கிட்டக்க வரப்போறார். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சந்திரனுக்கு குருவாயூரப்பா நீ அமிர்தத்தை போட்டுட்ட. அப்ப இன்னொரு கரண்டி அமிர்தம் எடுத்தார். நடுவுல ராகு இருக்கிறத பார்த்தார். இருந்தாலும் இவருடைய கைய மீறி அந்த அமுதமானது ராகுவனுடைய இலையில விழுந்துருத்து. கிடைச்ச உடனே நம்ம கால அவகாசத்தை எடுத்து கூடாதுன்னு சட்டுன்னு எடுத்துட்டு அந்த ராகு சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு இருபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் குருவாயூரப்பா உன்னிடத்துல ஜாட காமிச்சா. என்ன ஜாட? இங்க இருக்கிறவன் நடுவுல அசுரன், நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லேன்னு காமிச்சா. அடுத்த வினாடி நீ புரிஞ்சுட்ட, ஆகா இப்படி ஒருத்தன் மாயத்தோட வந்திருக்கானான்னு. தொம் பக்தலோக வசகம்
நிஜ ரூபமேத்ய ஸ்வர்பானுமர்த பரிபீத சுதம் வியலாவிகே. கோபம் வந்தது உனக்கு, கையில இருக்க அமிர்தத்தை போடக்கூடிய ஒரு கரண்டியால அவனுடைய அமிர்தம் கழுத்துல இறங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவனுடைய கழுத்தை அப்படியே ராகுவனுடைய ஒரு கழுத்தை வெட்டின. அது 2 துண்டா போய் விழுந்தது. இருந்தாலும் உயிர் போகல. ஏன்னா கழுத்து வரைக்கும் அந்த அமிர்தம் போயிடுத்தோனோ அந்த உயிரோட அந்த தலைமத்திரம் பேச ஆரம்பிச்சது. என்னை இப்படி வெட்டுட்டியே, அநியாயமா எனக்கு இப்படி ஒரு அபகீர்த்தியை உண்டு பண்ணிட்டியே, என்னுடைய உடம்பு அந்த பக்கம் போயிடுத்த, தலை இந்த பக்கம் இருக்க, என்ன பண்ண போறோம்னு தவிக்கிற சமயத்துல குருவாயூரப்பா பிரம்மா கருணையோட வந்து அந்த 2 சரீரத்தையும் தலையையும் வெட்டுப்பட்ட அந்த உடல் பகுதி இருக்க அது 2த்தையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கினாராம். உருவாக்கியதோடு இல்லாம நீங்கள் நவகிரகங்களோட ஒரு ரூபமாக போய் சேர்ந்துட்டு உலகத்துல இருக்க வேண்டியதுன்னு அசுர ரூபத்திலையும் சேர்க்கல, தேவர்களையும் சேர்க்கல, பிரம்மா அவர்களை நவகிரகங்களோட சேர்த்து விட்டாராம். அதனால தான் வெட்டுண்ட தலைப்பகுதியானது ராகுன்னும் உடல் பகுதியானது கேத்துன்னும், ராகு கேத்து நவகிரகங்களுடைய ஒரு சஞ்சாரங்கள்ல நமக்கு அமைய ஆரம்பிச்சா. அதனால தான் யாருடைய ஜாதகத்திலேயே நம்ம பார்த்தோம்னா ராகு எந்த இடத்துல இருக்கானோ அதுக்கு நேர் கோடியில கேது எல்லார் ஜாதகத்திலேயே இருப்பா. அப்ப அந்த ஒவ்வொரு கோணத்துல அவர்கள் அமைந்திருப்பதற்கு காரணம் ஒரே உருவம் 2 அப்படி துண்டுபட்டு வந்துதான். அங்கு அருள்திட ராகு ஆகிய உணல் செல்லி துங்கவே ராகு என்னும் சொல்லுடல் கேது என்றும் தங்கிடு பெயர் சேர் கோளாய் சார்ந்திடும் கோள்கள் திங்களை கதிர்வையோனை தீண்டுமோர் உவாரிற் சேரில். செவ்வை சூடுவார் சொன்னார். அதனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது ராகுவோ கேத்துவோ சூரியனையோ சந்திரனையோ விழுங்கறதுக்கு போறதான கிரகணம்னு சொல்றோம் புராணத்துல. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2 பேரும் பகவான் மகாவிஷ்ணுவனிடத்துல நம்மளை காட்டி கொடுத்துட்டாளேன்ற கோபத்துல கிரகணம் வரும்போது இவனை விழுங்கறதுக்காக போராடாமேன்னு செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொல்றார். இந்த உத்தமமான இந்த ஒரு வைபவம் குருவாயூரப்பா ஸ்வர்பானுமர்த பரிபீத சுதம் யலாவிகே. அப்படி பக்தனுக்கு வசப்பட்டவனாக தேவதைகளுக்காக இப்படி இறங்கி வந்து நீ அமிர்தத்தை பங்கிட்டு இருக்கியாமேன்னு இந்த சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் வேலூரில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டுரங்க சுவாமி ருக்மாயி இந்த மூலமூர்த்திகளின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.